ஸ்ரீ குருப்யோ நமஹா. பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரம் 2வது பாதம் 18வது ஃபார்முலாவில் திருஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சுகம் துக்கம் அப்படிங்கக்கூடிய போகத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது விவேகத்தோடு நம்ம இருக்கும்பொழுது ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடிய அபவர்க்கத்தையும் கொடுக்கும்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை எப்படி நம்ம அடையலாம்ங்கிறது தான் அடுத்த ஃபார்முலாவில் காமிக்கிறார். 4 டிவிஷனாக அதை பிரித்து காமிச்சிருக்க. விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்காணி குணபர்வாணி அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபார்முலா. விசேஷம்னு ஒரு டிவிஷன், அதில் பௌதிகமாக நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு தெரியுமோ அதெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு தெரியும், பஞ்ச இந்திரியங்கள் அதாவது ஞான இந்திரியங்கள், த்வக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தோல், சக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணு, ஸ்ரோத்திரம் சொல்லக்கூடிய காது, ரசனம் சொல்லக்கூடிய நாக்கு, கிராணம்னு சொல்லக்கூடிய மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரோத்ர த்வக் சக்ஷு ரசனம் கிராணம் அப்படின்னு பஞ்ச ஞான இந்திரியங்களும், வாக் பாணி பாத பாயு உபஸ்திதிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம இந்திரியங்களும் இப்போ மொத்தம் 15 ஆயிடுது. அதோடு சேர்த்து மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திரியமும் 16 விஷயங்களுமா சேர்ந்து விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டிவிஷனில் சொல்லியிருக்கார். 2வது டிவிஷன் அவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயம். என்னென்னா இந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா? அந்த ஆகாசத்துக்கு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆகாஷ தன்மாத்திரை, வாயு தன்மாத்திரா, அக்னி தன்மாத்திரா, ஜலம் தன்மாத்திரா, பிருத்திவி தன்மாத்திரான்னு சொல்லிட்டு இது அத்தனையினுடைய ஆரிஜின், அது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய 5 விஷயங்களும் அபிசேஷம், அதோட ப்ளஸ் அகங்காரம்ங்கிற ஒன்று. ஸோ இப்போ அவிசேஷத்தில் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது லிங்க மாத்திரா அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மகத்தத்துவத்திலிருந்து மற்ற இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் வந்தது அப்படின்னு அர்த்தமாகுது. ஓகே, இப்போ இந்த மகத்தத்துவம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு மூல பிரகிருதி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 பிரபாவங்களும் அப்படியே ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் இருந்துட்டுருக்கும் பொழுது அது ஒரு மூல பிரகிருதியாக ஒரே ஃபார்மாக இருந்துட்டுருக்கு. அப்போ அந்த மூல பிரகிருதியிலிருந்து தான் இந்த லிங்க மாத்திரங்கிற மகத்தத்துவம் வந்துதான். அந்த மகத்தத்துவத்திலிருந்து தான் இந்த பஞ்ச தன்மாத்திரைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அவிசேஷம் வந்தது. அந்த அவிசேஷத்திலிருந்து தான் இந்த விசேஷம்னு சொல்லக்கூடிய இந்த 16 ஐட்டம்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு அந்த ரூட்டு தெரிஞ்சதுனால இந்த 16 ஐட்டத்தை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதிலிருந்து படிப்படியாக அந்த மனசை அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா செலுத்திட்டு போகும் பொழுது அந்த மூல பிரகிருதி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி 10வது ஃபார்முலாவில் தே பிரதிப்பிரசவ ஹேயாக சூக்ஷ்மாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூக்ஷ்மங்கள் விலகி போயிடும்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நிலை நம்மளுக்கு அடையும் போது அபவர்க்கம்ங்கிறது உண்டாகிடும்னு சொல்கிறார். ஓகே, பகவான் பகவத்கீதையில் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் பற்றியோ இல்லைன்னா இந்த சூக்ஷ்மங்களை பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காரு. நிறைய அத்தியாயங்களில் சொல்லியிருக்கார். இப்போது 13வது அத்தியாயத்தில் இதை பற்றின சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 5வது ஸ்லோகமாக இருக்குது. ஸ்ரீ பகவான் உவாச்ச மகாபூதான்யஹங்காரः புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன் அப்படின்னு 2 டேர்ம் யூஸ் பண்ணுறார். க்ஷேத்திரங்கிறது இந்த சரீரம்,
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் சரி பரமாத்மாவும் சரி க்ஷேத்திரஜன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிருஷ்டி ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மகாபூதங்கள், அப்புறம் அகங்காரம், அப்புறம் புத்தி, அவ்யக்தமாக இருக்கக்கூடியது இதெல்லாம். அதுக்கப்புறமா இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இல்லையா? அதோடு சேர்த்து கர்ம இந்திரியங்கள் 5 இல்லையா? ஸோ அதனால தான் 5 + 5 தச அப்படின்னு சொல்கிறார். 10 தசைக்கம்னு சொல்கிறது. இந்திரியாணி தசைக்கம் ச பஞ்ச ச இந்திரிய கோச்சராக. இப்போ தன்மாத்ராஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது சூக்ஷ்மமானது. அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் தான் பஞ்ச இந்திரிய கோச்சராக அப்படின்னு சொல்கிறது. இந்திரிய கோச்சரங்கள்லாம் எது எது அப்படின்னு கேட்டாக்க அதில் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அப்படிங்கிறது தான் அந்த சூக்ஷ்மமான தன்மாத்திரைகளாக இருந்துட்டுருக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம மனசு நான் அப்படிங்கிற ஒன்று தான் இதெல்லாம் சேர்ந்து நான் அப்படின்னு நினச்சிக்காது. இதெல்லாம் பல பொருள்கள் சேர்ந்து தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசு தானாகவே ஒரு பக்குவத்துக்கு உள்ளாகும். அதனால தான் பகவானும் சரி பதஞ்சலியும் சரி நம்மளுக்கு இந்த டீட்டெயில் ஸ்டடியை கொடுத்துட்டுருக்கா. இன்னும் நம்ம பார்க்கலாம்.